विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. 634வது பக்கம். ஏவம் பிரவருத்தி விஷயத்துவ அந்யதானுபபத்திரபி பிரமாணம். இங்கிருந்து பார்க்க அனிர்வச்சனீயத்துவத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக பிரவர்த்திச்சிருக்க. அனிர்வச்சனீயத்துவம் ரஜதாதிகள்லாம் சுக்தியில காணக்கூடியதான ரஜதமானது அது அனிர்வச்சனீயம்னு சொல்லலாம். அனிர்வச்சனீயம்ங்கிறதுக்கு சத்தாகவோ அசத்தாகவோ சதசத்தாகவோ இல்லாத அனிர்வச்சனீயம்னு லட்சணம் சொல்லியிருக்கோம். ஸோ சுக்தியில காணப்படக்கூடியதான யாதொரு ரஜதம் இருக்கோ அந்த ரஜதமானது அது சத்து இல்லை, அசத்து இல்லை, சதசத்து இல்லை அப்படின்னு நம்ம அதை ப்ரூவ் பண்ணணும். இந்த சந்தர்ப்பத்தில் அதுக்கு ஒரு பிரமாணம் ஒன்று சொல்ற. பிரவருத்தி விஷயத்துவ அந்யதானுபபத்திரபி பிரமாணம். அது அனிர்வச்சனீயமாக இல்லாத போனால் அங்கே பிரவருத்தி வராது. பிரவருத்தின்னு என்னது? அதை பார்த்து இதை எடுத்துக்கணும், இதை கொள்ளணும் என்பதற்காக ஒரு மனுஷன் போய் அதை எடுக்க போகிறான் இல்லையா? அந்த பிரவருத்தி அசத்தா இருந்தா வராது. ஸோ அது சத்து இல்லை, அசத்தா இருந்தா பிரவருத்தி வராது. ஆனால் அதனால என்ன பண்ணோம்? அனிர்வச்சனீயம்னு சொல்றோம். எப்பொழுது இந்த மனுஷன் அதை கொள்வதற்காக ஒரு செயல்படுகிறாரோ அதனாலேயே அது அனிர்வச்சனீயம் என்று சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்னு அடுத்ததாக சொல்ற. இப்படி இதை சொன்னா இதுக்கு மேலவும் பூர்வபட்சிக்குமா இருப்பானோ? அதுக்கு மேல கேள்வி கேட்கிறா, அதுக்கு பதில் சொல்றோம். ஏவம் பிரவருத்தி விஷயத்துவ அந்யதானுபபத்திரபி பிரமாணம் இதமம்சஸ்ய அசத்ரூப்யாத்மனா பிரதீதௌ சாமக்ரி விரகஸ்ய உபபாதனா. இதமம்சமானது அசத்ரூப்யாத்மனா பிரதீதௌ அத அசத்தான ரூபியமாக தோணும் என்று நீங்க சொன்னீடையானால் அதுக்கு சாமக்ரி இல்லைன்னு நாங்க சொல்லிவிட்டோம். ஒரு பொருளானது நமக்கு தெரியணுமையானால், பிரத்யக்ஷாதிகளாக அபரோட்சமாக நமக்கு தெரியணுமையானால் அதுக்கு என்ன இருக்கணும்? இந்திரிய விஷய சஞ்யோகம் இருக்கணும். அந்த விஷயம் இருந்து அதோட கண்ணோட சம்பந்தப்பட்டால் அப்பொழுது அது பிரத்யட்சமாகும். இது எப்படி பிரத்யட்சமாகும்? பல தடவை பார்த்துட்டோம், சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இந்திரிய விஷய சஞ்யோகம் எனக்கூடியதான சாமகிரி அங்கே இல்லை. ஏன்னா நீங்க அசத்துன்னு சொன்னீடையானால் பொருள் இல்லையோன்னா, பொருள் இல்லாதனால இந்திரிய விஷய சங்கயோகம் வராதுன்னா, சங்கயோகம் வரலன்னா சாமகிரி வராது. சாமகிரி இல்லாதனால எப்படி பிரத்யட்சமாகும்? ஆகையால் வராதுன்னு சொல்லியாச்சு. இதமம்சஸ்ய அசத்ரூப்யாத்மனா பிரதீதௌ. இதமம்சமான சுக்தி அசத்ரூபமாக காணப்படுமேயானால் அதற்கு சாமகிரி விரகம் இல்லை, ஆகையால் காணப்படாது. அதுக்கு மேல நனு அனிதம் ரூபே பிராதிபாசிகே யதிதந்த்வம் வியாவஹாரிக தத்துவம் ச தத்வயம் ந தாவது சத்து அத்வைத வியாபோபாத் நாதி அனிர்வச்சனீயம் ததா சதி தஸ்ய அசத்விலட்சணார்த்தம் பிராதிபாசிகத்வாய சத்வேன பிரதீத்யா பாவ்யம். அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறோம். கேள்வி பெருசா இருக்கே தவிர புரிஞ்சுண்டா ஒன்றும் சுலபம் தான். இப்ப சுக்தியில இதம் ரஜதம்னு தோன்றும். சுக்தியை பார்த்து என்ன சொன்னேன்? இதம் ரஜதம் அப்படின்னு சொன்னேன். இதம் ரஜதம்னு சொல்ற காலத்துல என்னென்ன விஷயங்கள் அதுல இருக்கு? இது ரஜதம் அப்படின்னு சொன்னேன். இது ரஜதம்னு சொல்றதுனால இதுவா இருக்கும் தன்மை அங்க இருக்கா இல்லையா? அதனால நீ இதுன்னு சொன்னேன். அது இதுவா இருக்கிற தன்மை இருக்கிறதுனால இது ரஜதம்னு சொன்னேன். இதந்துவம்னு ஒண்ணு இருக்கு.
அதே போலயே இன்னொரு பதார்த்தமும் இருக்கு. என்னது? அந்த ரஜதம்ங்கிறது. அந்த ரஜதமானது எப்படிப்பட்டது? வியாபகாரிகமா இருக்கு. அந்த வியாபகாரிக சத்துவம் அங்கே இருக்கு. அதனால தான் அது கொள்றதுக்காக போறேன். அப்ப இதம்னு ஒண்ணு இருக்கு, வியாபகாரிக சத்துவம்னு அங்க ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டும் நிஜமாக சத்துங்கிறடா. நீங்க நிஜமா சத்தா இருந்ததுன்னா உங்க அத்வைத்தம் போச்சு. ஏன்னா பிரம்மம் ஒண்ணுதானே சத்து உங்க மதத்துல. இங்க இருக்கிற இதம் ரகத்துல தோணக்கூடியதான இதன்வமும் ஒரு சத்து, வியாபகாரிக சத்துவமும் சத்து. அப்படி இருந்ததுன்னா 3 பதார்த்தம் ஒத்துண்டா போல ஆச்சு, அத்வைத்தம் போயிடுமே. இப்ப ஆகையால் அந்த ரெண்டையும் சத்துன்னு சொல்ல முடியும். இதம் ரகத்துல காணக்கூடியதான இதன்வமோ வியாபகாரிக தத்துவமோ சத்து என்று நீங்க சொல்ல முடியாது. அதான் அனிதம் ரூபே பிராதிபாசிக்கே யதிதம் துவம் வியாபகாரிக சத்துவம் ச தத்வயம் ந தாவத் சத் ஏ அத்வைத வியாபோபாத். சரி, அது அனிர்வச்சனீயம்னு சொல்லுவோமே. நாபி அனிர்வச்சனீயத்துவம் அனிர்வாச்சியம் ஏன் ததா சதி தஸ்யாஹ அசத்வைலட்சண்யார்த்தம் பிராதிபாசிகத்வாய தத்வேன பிரதீத்யா பாவ்யம். ஒருவேளை அது அனிர்வாச்சியம்னு நீங்க சொல்வீள்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகும்? சுக்தியில காணக்கூடியதான ரஜதம் அனிர்வாச்சியம்னு நீங்க சொல்வேளையானால் ததா சதி தஸ்ய அசத்வைலட்சண்யார்த்தம் அந்த சுக்தியில காணக்கூடியதான ரஜதம் அசத்துன்னு நீங்க ஒத்துக்க மாட்டேன். அசத்தை விட வேறானதுன்னு நீங்க சொல்லணும். அசத்தை விட வேறாதுன்னு சொல்லணும். பிராதிபாசிகத்துவமும் அதுக்கு இருக்கணும்னு சொல்லணும். பிராதிபாசிகத்வாய அப்ப என்ன சொல்லணும்? சத்வேன பிரதீத்யா பாவ்யம். ஆகையால் சத்தாக காணப்படுகிறது என்று நீங்க சொல்லணும். கிழிஞ்சல்ல காணக்கூடியதான ரஜதமானது அது சத்து என்று சொல்ல முடியல. அங்க இருக்கிற இதன்குமோ வியாபகாரிக தத்துவமோ சத்துன்னு சொல்ல முடியல. அனிர்வாச்சியம்னு சொல்ல முடியல. அனிர்வாச்சியம்னு சொல்ல வேண்டி இருக்கிறையானால் அது அசத்வை லட்சண்யம்னு வேற நீங்க சொல்லணும். பிராதிபாசிக அதுக்கு பிராதிபாசிகம்னு சொல்லணும். அப்ப சத் பிராதிபாசிகத்வாய சத்வேன பிரதீத்யா பாவ்யம். அது சத்தாக தோன்றதுன்னு வேற சொல்லி ஆகணும். அப்ப என்ன ஆகும்? ஏவஞ்ச ததபி சத்துவம் அனிர்வாச்சியம் சேர்த்து அந்த ரஜதத்துல காணக்கூடியதான சத்துவம், ரஜதம் சத்துன்னு தோணித்தானே நீங்க பிரவர்த்திக்கிறேன். அந்த ரஜதத்துல காணக்கூடியதான சத்துவம் அது எப்படி? அதுவும் அனிர்வாச்சியம்னு சொல்லணும். இப்ப அனிர்வாச்சியம்னு அதை சொல்லணும். தஸ்யாபி சத்வேன பிரதீத்யா பாவ்யம். அதுவும் சத்தா தோணினா தானே அனிர்வாச்சியம்னு சொல்ல முடியும். இப்படி அனவஸ்தை வந்துருமே சார். ததாச தயோஹோ அசத்துவம் வக்தவியம். அதனால என்ன பண்ணணும்னா அங்க இருக்கிற இதந்தமும் வியாபகாரிக தத்துவமும் அசத்துன்னு சொல்லுங்க அப்படிங்கிற ததுக்தம் அப்படிங்கிறத ஏதோ பெரியவா சொல்லியிருக்கலாம். யார் சொன்னான்னு தெரியல. ததுக்தம்னு சொல்லியிருக்க. நம்ம கிரந்தங்கள்ல இல்ல. நியாயாமிரதத்துல இருக்கும் நினைக்கிறேன். நியாயாமிரதத்துல ததுக்தம் இருக்கு. நியாயாமிரதத்துலயும் ததுக்தம் இருக்கு. அதான் சொல்லு ததுக்தம் அந்யதாத்வம் நியாயாமிரதேன்னு நினைச்சு அதுக்கப்புறம் கொட்டேஷன் அந்யதாத்வம் அசத் தஸ்மாத் பிராந்தாவேவ பிரதீயதே தத்வஸ்ய அசத ஏவம் ஹி ஸ்வீகாரியைவ பிரதீததா. அந்யதாத்வம் இங்க அந்யதாத்வம்னு இருக்கு இல்லையா? இந்த அந்யதாத்வம்ங்கிறதுக்கு ரஜதம்னு அர்த்தம். இருக்கக்கூடியதான சுக்தியானது ரஜதமாக காணப்படுகின்ற காரணத்தினால் அது அந்யதாத்வம். அது இதந்த ரஜதம். அந்யதாத்வம் அசத்து தன் தஸ்மாத் பிராந்தாவேவ பிரதீயதே. அதனால பிராந்தியில் தான் தோன்றது. அந்யதாத்வம் அசத்து யஸ்மாத் அசத்து தஸ்மாத் பிராந்தாவேவ பிரதீயதே. தத்வஸ்ய அசத ஏவம் ஹி ஸ்வீகாரியைவ பிரதீததா. தத்வஸ்ய பிரதீததா அசத ஏவ ஏவம் பிரதீயதா. சத்வமா இருந்தாலும் சதிதம் ரஜதம்னு தோன்றதுன்னு வச்சுங்களேன். இந்த சதிதம் ரஜதம்ங்கிற இடத்துல இது அசத்தாகத்தான் இருக்கணும். பிரதீததா தஸ்ய அனிர்வாச்சியத்வே. அதுவும் அனிர்வாச்சியம்னு சொன்னேடையானால் தியாதேவ ஹி அனவஸ்திதி மேல சொன்ன பாருங்க. அது அனிர்வாச்சியம்னு சொன்னா அந்த அனிர்வாச்சியமா இருக்கிறது தோன்றதுக்காக அங்கே ஒரு சத்துவம் சொல்லணும். இப்படி மேலும் மேல அந்த சத்துவம் என்னதுன்னா மறுபடியும் அது அனிர்வாச்சியம்னு சொல்ல வேண்டியிருக்கும். இது டீகாயாமபி இதன்வ சத்வயோகோ சத்வ அயோகாத்து. டீகையிலையும் இதன்வம் சத்வம் இந்த ரெண்டும் சத்தாக இருக்க முடியாததுனால
அனிர்வாச்சத்வே. அப்ப அனிர்வாச்சம்னு சொல்ல வேண்டி இருக்கிறதுனால இதந்த்வேன ரூபிய அவகாகி தது அப்பிரதீதம். இதந்த்வேன ரூபியம் கோடக்கூடியதான சந்தர்ப்பத்தில் அது தோணலைன்னா பிரவருத்திய யோகா தோணித்துன்னு தானே ரஜத்தை நீங்க அதை எடுக்க பிரவருத்தி போவீள். அப்ப ரஜதம் தோணலைன்னா பிரவருத்தி வராது உங்களுக்கு. ஆகையால் தது அப்பிரதீதோ பிரவருத்திய யோகாது. சத்வேன பானேன அது சத்தாக காணப்படுகிறது என்று நீங்க சொல்வேடையானால் தஸ்மின்னபி சத்வாதி விகல்ப பிரசரேன எப்ப சத்துன்னு தோன்றதோ அந்த சத்துங்கிறது இப்படியா அனிர்வட்சமா இப்படி அப்படின்னு சொல்லி கேட்க வர ஆரம்பிச்சிருந்தா அனவஸ்தானாது அனவஸ்தை வந்துடும். ஆகையால் இதந்த்வ வியாவஹாரிக சத்வயோகோ அசத்வம் இது உக்தம். ஆகையால் இதந்த்வமும் வியாவஹாரிக சத்துவமும் அசத்து தான். இதம் ரஜதம் எனக்கூடியதான ஸ்தலத்துல ரஜதம்னு என்ன காணப்படுகிறதோ அந்த ரஜதமானது அசத்தாகத்தான் இருக்கணும். அது அனிர்வாச்சமாக இருக்க முடியாது அப்படின்னு இது வரைக்கும் சொன்னாங்க. இது சேத்னா இதுக்கு அதுக்கு பதில் சொல்ல போற என்ன சொல்ற. அப்ப தயோஹோ அசத்வே அபரோட்ச பிரதீதி விஷயத்வே சாமக்ரிய பாவாதேகே பாதகஸ்ய உக்தத்வா. நீர் என்ன சொல்லுங்க, அதை அசத்துன்னு சொன்னா அவன் கொள்ள மாட்டான், பிரதீதி வராதே. அங்கே கிழிஞ்சல்ல வெள்ளி என்கிறது அவன் பார்த்தாத்தானே அதை எடுத்துக்கணுங்கிற அவன் ஆசைப்பட்டு அதை எடுத்துக்கிறதுக்காக இவனுக்கு பிரதீதி அதை பக்கமா நடந்து எடுத்துக்கிறது கை நீட்ட முடியும். இவன் எல்லாம் எப்ப முடியும்? இவன் அங்கே ரஜதத்தை பார்த்தானே ஆனால் அங்கே பார்க்கணுமே ஆனால் ரஜதம் இருந்தால் தானே இந்திரிய சம்பிரயோகம் வரும். இந்திரிய சம்பிரயோகம் வந்தால் தானே பார்க்க முடியும். அதான் இந்த சாமகிரியிலே நான் சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னமோ விகல்பம் பண்ணிட்டு இருக்கேன். அவனும் பிரத்யட்சமாக அவனுக்கு பிரவருத்தி காணப்படுகிறது. பிரவருத்தி காணப்படுகிறதுன்னு அவனுக்கு தோணி இருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு தோணணுமே ஆனால் இந்திரிய விஷய சம்பிரயோகம் இருக்கணும். அப்ப அங்கே விஷயம் இருக்கு, வேற வழியே கிடையாது. அவ்வளவு. தயோஹோ அசத்வே இதந்த்வ வியாவஹாரிக சத்வயோஹோ அசத்வே அபரோட்ச பிரதீதி விஷயத்வே. அபரோட்ச பிரதீதிக்கு விஷயமாக இருக்கணுமே ஆனால் கண்ணால அவன் பார்க்கணுமே என்றால் சாமகிரி அபாவாதே அதுக்கு தகுந்ததான இந்திரிய சம்பிரயோக இந்திரிய விஷய சம்பிரயோகம் எனக்கூடியதான சாமகிரி இல்லை என்கிறதான பாதகத்வஸ்ய உக்தத்வாது கீழே சொன்னதுனால அனிர்வாச்சத்துவம் ஏவா. சந்தேகமே இல்லை, இது அனிர்வாச்சம். நச்ச ததா தத்வேன பிரதீத்யா பாவியம் அப்படி சொல்லலையானால் அது நிஜமாக தோன்றதுன்னு இருக்கட்டுமே. அதான நான் சொல்றேன் நேரம் இதுக்கு என்ன தப்பத்து சொல்லிவிட்டேன். விசிஷ்டமா எனக்கு அனிஷ்டமா ஆபாதனம் பண்ணியிருக்கேன். நீ நான் பிராதிபாசிக தத்துவம் சத்து சத்துன்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். நீர்னா அசத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் அனிர்வாச்சம்னு சொல்றப்பெல்லாம் அதுக்கு அர்த்தம் பிராதிபாசிக சத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். தத்வேன பிரதீத்யா பாவியம் ரைட்டு ஒத்துக்கிறேன். போகட்ட நச்ச ததா சத்வேன பிரதீத்யா பாவியம் இஷ்டாபத்தே இவதான் இஷ்டம். நச்ச இவம் அனவஸ்தா அனவஸ்தை வருமே. இது சத்தானா அது அனிர்வாச்சம். அனிர்வாச்சத்துக்குள்ள அது அந்த சத்துவம் பிராதிபாசமா இல்லையா அப்படின்னு இப்படி வந்துருமேன்னு கேட்டேன். சத்வஸ்ய சதிதி பிரதீதம் அதிரிக்த சத்வஸ்ய அனபேட்சணா. இப்ப ஞானம் சத்து, ரஜதம் சத்து, கடகா தன்னு இப்படியெல்லாம் நீங்க சொல்றீங்க. இந்த இடத்துல இவைகள்லாம் தோணணுமே சத்தாதார்த்தியம் இருக்கணும் இல்லையா? சத்தோட சம்பந்தப்பட்டால் கடகா தன்னு அப்படிங்கள் ஞானம் சத்து இப்படி நீங்க என்னென்ன சொல்றீங்களே எந்த பதார்த்தமும் அது சத்தாக காணப்பொழுமையானால் சத் சம்பந்தம் இருக்கணும். இந்த புஸ்தகம் காணப்படணுமையானால் வெளிச்சத்தோட சம்பந்தம் இருந்தால் தான் புஸ்தகம் காணப்படும், இருட்டில் காணப்படாது. அதே மாதிரியே சத்தம்பந்தம் இருந்தால் தான் சன்னு காணப்படும். ரைட். ஆனா சத்தே தோன்றதுக்கு சத்துன்னு இருக்கப்பட வேண்டியதில்லை. அதான் சொல்ற சத்வஸ்ய சதிதி பிரதீதௌ சத்பின்ன பதார்த்தங்கள் சத்தென்று காணப்படணுமே என்றால் சத்தாதார்த்தியம் வேணும். சத்துக்கு வேண்டியதில்லை. சத்வஸ்ய சதிதி பிரதீதௌ அதிரிக்த சத்வஸ்ய அனபேட்சணா. அந்நியதா இல்ல அப்படின்னு வேணும், அதுக்கு வேணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க மத்தத்தில் ஒரு தகராறு கொடுக்குறேங்கிறார். அந்நியதா ஸ்வத்பக்ஷேபி அசதி ரூபியே. அசதி ரூபியன்னு சுத்தி ரூபியத்தை அவன் அசத்துங்கிறான். ஞாபகம் வச்சுக்கணும். அசதி ரூபியன்னு இது என்ன சார் தனியாக ஒரு ரூபியம் இருக்கப்படாது.
சுத்தி ரூபிய அசத்தி இல்ல அசத்தி ரூபி அப்படி ரூபியம் இல்லாம ரூபியன்னு ரூபியம் இல்லாட்டான்னு அப்படி அசத்தான ரூபியம் விசேஷம் அசத்தான ரூபியத்தில் எத் தத்துவம் பிரதீயதே, அந்த ரூபியத்துல எந்த தத்துவம் தோன்றதோ தஸ்ய தத்துவ அயோகாது, அசத்தாச்சு அது எங்க தத்துவம் இருக்கா, தஸ்ய தத்துவ அயோகாது அசத்வேச்ச, அந்த அசத்துல இருக்க அசத்தான ரூபியத்தில் இருக்கக்கூடியதான அசத்து நிலையானால் அது அசத்துனா தசைவ பிரதீதோ பிரவருத்தி அனுபவத்தி, பிரவருத்தியே வராது, என்ன பண்ணுவேன். ஆகையால் சத்வேன பிரதீதோ, சத்துன்னு தோணிதுன்னா அந்த அசத்துல எப்படி இருக்கு இப்படின்னு அனவஸ்தா சத்தியா. ஆகையால் என்னிடத்துல கேட்கறது ஒரு வசதி இல்லை, இதே போல உண்மாத்திரையும் வரும். எஸ்டோபயோ சமோதோஷ பரிஹாரோபி வாசமஹ நைக்க பரியதியோக்தவ்ய தாதிருகர்த்த விசாரணே. உங்காத்து பையன் கத்துறான்னு, உங்காத்துல மட்டும் என்னாச்சுன்னா அவன் கத்துறது கேள்வி கேட்கறது. இப்போ விவகாரம் என்ன, ஒரே மாதிரி தோஷம் இருந்தால் ரெண்டு ஒருத்தர் கேட்கக்கூடாது. நச்ச அந்நியதா ஸ்வத்பக்ஷேபி, உங்க பட்சத்திலையும் அசதி ரூபியே, அசத்தான ரூபியத்தில் எத் தத்துவம் பிரதீயதே, எந்த தத்துவம் தோணுகிறதோ தஸ்ய சத்துவ அயோகாது, அது நிஜமாக சத்தா இருக்க முடியாதனாலையும் அது அசத்து என்று சொன்னேடையானால் ததைவ பிரதீதவோ பிரவருத்தி அனுபவத்தி, அப்ப பிரதீதி இல்லை, அதனால பிரவருத்தி வராது. சத்வேன பிரதீதம் தத்தாக தோணுகிறது என்று சொன்னேன்னா அனவஸ்தா சத்யா. ஆயால் உங்க மத்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவன் சொல்றான், நக சத்வே சத்வ அசத்வயோஹோ ஔதாசீன்யேபி அசதः சத்வேன பிரதீத்யா பிரவருத்யுபபத்தேஹே அசதி பிரதீதஸ்ய சத்வஸ்ய சத்வேன அப்ரதீதாவபி அசத்வ சித்தேஸ்ச ந அஸ்மாகம் காபி அனுபபத்திஹி தவது ரூப்யாதிசத்வஸ்ய சத்வேன அப்ரதீதௌ பிரவருத்யுபபத்தாவபி பிராதிபாசிகத்துவ அனுபபத்திஹி இது வாச்சியம். இப்ப என்ன சொல்றோமா, நீங்க என்ன மடக்காதையும் நாங்க எங்களுக்கு தப்பிச்சுக்க வழி உண்டு, அத்வைத்தியான உனக்கு தப்பிச்சுக்க வழி இல்லை அப்படின்னு அவன் தெரிவிக்கணும். எப்படி நச்ச சத்வே, ஒரு பொருள் சத்தாக இருக்குமே ஆனால் அது சத்து இருக்கா அசத்து இருக்கா இந்த விவேகனம் இல்லாத போனாலும் தத்துவ அசத்வயோ ஔதாசீன்யேபி அசதா சத்வேன பிரதீத்யா, ஒரு பொருள் சுத்தியில ரகத்தம் இருக்கு சார், அந்த ரகத்தம் என்னது, அது அசத். அது அசத்தா இருந்தால் அது பிரவருத்தி வராதுங்கிற, ரைட், அசத்தா இருந்தால் பிரவருத்தி வராதுதான், நானும் அதான் சொல்றேன். ஆனா சத்தான்னா தோணிச்சு, சத்தா தோணிச்சுன்னா அது பிரவருத்தி வரும், புரியுதோ. சுத்தியில இருக்கிற ரகத்தம் அசத்துன்னு தாவும், அசத்தா இருந்தா பிரவருத்தி வராதுன்னு நீங்க சொன்னீங்க. அசத்தா இருக்கிற போது நீங்க நம்ம சசகானம் எடுத்துக்கணும் போறோமா, மனுஷன் கொம்பு எங்க இருக்குன்னு தேடுறீங்களோ, ஏன் தேடலை, அது அசத்து, அது உலகத்துல இல்லைன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியும். இப்போ பிரவருத்தி இல்லை. சுத்தியில ரஜதம்ங்கிறது அது அசத்துன்னு ஒத்துந்தேன், அசத்துன்னு ஒத்துந்தாலும் பிரவருத்தி எப்படி சார் வந்தது அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், நியாயமா பிரவருத்தி வரப்படாது சார், இருந்தாலும் இவன் சத்தா பார்த்துட்டாரு, அது இருக்க சத்துன்னு பை மிஸ்டேக் பார்த்து, அதனால சத்துன்னு தான் பிரவருத்தி வரலாமே. அதான் நச்ச சத்வே சத்வாசத்வயோஹோ ஔதாசீன்யேபி அசதः சத்வேன பிரதீத்யா பிரவருத்யுபபத்தேஹே. எங்க மதத்துல மாத்மதத்துல பிரவருத்தி வரலாம். அசதி பிரதீதஸ்ய சத்வேஸ்ய, அந்த அசத்துல தோணின தத்துவம், அந்த சுத்தியில இருக்கக்கூடியதான ரஜதத்தை சத்தாக கண்டானோ இல்லையோ அந்த தத்துவமானது சத்வேன அப்ரதீதாவபி, அது சத்தாக தோணாத போனாலும் அசத்வ சித்தேஸ்ய, அது அசத்தாகலாமே. ஆகையால் நாஸ்மாக்கம் காபி அனுபவத்தி, எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நாங்கள் கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது அசத்து தான் சத்தாக காணப்பட்டது, ஆகையால் இவன் பிரவருத்தி வந்தது எல்லாம் நாங்கள் சொல்லலாம். ஆனால் தவது அத்வைத்திக்கோ என்றால், தவத்துனா உனக்குன்னு அர்த்தம், அவன் பேசுறப்ப உனக்குன்னு நம்மள தானே. தவது எப்படி, ரூபியாதி சத்வஸ்ய சத்வேன அப்ரதீதௌ, ரூபியாதிகளோ நீங்க சத்வம்னு சொல்ற, சத்து இருக்குன்னு சொல்ற, நீங்க கிழிஞ்சல்ல ரஜதம் ரஜத்தன்னு தானே தோன்றது, ரஜதம் இருக்குன்னு நினைச்சு தானே போறேன். ஸோ அங்கே சத்வம் இருக்குங்கிறேன். ரூபியாதி சத்வஸ்ய சத்வேன அப்ரதீதௌ, அது சத்தாக தோணலை அப்படின்னு நீங்க சொன்னீங்களேன,
ரைட்டன் தான் சார் தோன்றது, சத்துன்னு தோணலை சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்களேயானால் சத்வேன அப்பிரதீதவு பிரவருத்தி உபபத்தாவபி, பிரவருத்தி வந்தாலும் பிராதிபாசிகத்துவ அனுபபத்தி, பிராதிபாசிகத்துவம் இங்கே வராது. தத்துவம் தோணினாத்தானே பிராதிபாசிகத்துவம்னு சொல்லலாம். பிரவருத்தி வரலாம் சார், கண்ணாக்கு தெரிஞ்சதே பிரவருத்தி வந்தது. ஆனால் அது பிராதிபாசிக தத்துவம்னு வராதே உங்களுக்கு. இடி வாச்சம் அப்படின்னு நம்ம நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிவிடுவேன். ஆனால் அத்வைதி மதத்தில் சொல்ல முடியாது அப்படிங்கிறோம். இடி வாச்சம் ஏவம் ஹி, இப்படி சொன்னீங்களேயானால் தத்ஸ்வரூபம் தத்துவம் ஸ்வரூபத்தோ நசத்து, அந்த தத்துவம் சுத்தி ரஜதத்துல காணக்கூடியதான தத்துவம் ஸ்வரூபத்தோ நசத்து, ஸ்வரூபதா நிஜமான சத்து இல்ல. ஏன்? துச்சத்வா விஜானத்தோப்பி நசத்து, சத்தாகவும் காணப்படல. ஏன்? தத்வேன அப்பிரதீதே. ததாச்ச அசதி கதம் தன்னிபந்தனா வியவஹாரா, அதனால அசத்து அசத்தான விதத்துல எப்படி இந்த விவகாரம் வரும் அப்படின்னு நச்ச பிராதிபாசிக பிரதிபாசகாலே தத்வே. இந்த வாக்கியம் ரெண்டு அவன் மதத்திலையும் தோஷம் சொல்ல. ஆமா, இங்க மதத்துல கேட்ட இந்த ரெண்டு வாக்கியம் என்னாச்சு? ரூபியாதிகா சத்தியன பிரதிபாதி வரலான்னு சொன்னது. அது ஸ்வரூபத்தோன சத்து துச்சத்வா விஜானத்தோப்பி சத்தியன அப்பிரதீ கதம் தத்துவ பிரதீதி நிபந்தனோ விவகாரம். இந்த நச்சவாக்கியத்துக்கு பதிலாக அமையணும் இல்லையா? அதுக்கப்புறம் வேற அடுத்தது நிலை நச்ச, அந்த விவகார அனுபவம் கமா வச்சிருக்கு, அது ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கணும். நச்ச பிரதிபாச காலே தத்வே ஸ்வரூபத்தோ நிஷேத பிரதியோகித்துவம் நஸ்யா. ஒரு கேள்வி கேட்கிறான், கிழிஞ்சல்ல வெள்ளி காணப்படுற சார், வெள்ளி காணப்படுற வெள்ளிய அது இல்லவே இல்லைன்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்ற? இல்லவே இல்லை, ரஜதம் இல்லவே இல்லைங்கிறல, அதான் காணப்பட்டிருக்கேன். கிழிஞ்சல்ல வெள்ளி காணப்பட்டு அதை கொள்வதற்காக மனுஷன் போறான், அங்கே வெள்ளியே இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னா அது எப்படி நட முடியும்? ஏன்னா பிரதிபாச காலத்தில், தோணும் காலத்தில் தத்வே அது இருக்கிற காரணத்தினால் ஸ்வரூபதா நிஷேத பிரதியோகித்துவம், நிஜமாக அங்கே வெள்ளியே இல்லை என்று சொல்றது தப்பா போயிடுது. என்ன காணப்படுறது அப்படின்னு இல்ல, பாரமார்த்திகத்வேன நிஷேத பிரதியோகித்வே, அது ரஜத்தை காணப்படுறதுப்பா, ஆனா நிஜமா இல்லை சொல்றது. இப்ப இவனை காணப்படலேன்னு நான் சொல்லல, காணப்படுறது ஆனா நிஜமா இல்லை, பாரமார்த்திகமாக வள்ளி இல்லை. பாரமார்த்திகமா இந்த நிஷேதம் ரஜதம் நாஸ்தி, அந்த நிஷேதம் என்ன? ரஜம் நாஸ்தின்னு அபாவம் சொல்ற. எது இல்லை? ரஜதம் இல்லை. ஸோ பிரதியோகில அதான் அப்ப ரஜதம் இல்லைங்கிறது பிரதியோகிதாவச்சேதகம். எது இல்லை என்று சொல்றேன்? ரஜதத்துவத்தோட கூடின ரஜம் இல்லை. ஆனா அந்த பிரதியோகிதாவச்சேதத்துல இன்னொரு தர்மம் பாரமார்த்திகத்துவங்கிறதும் இல்லை. அப்படி பாரமார்த்திகமாக ரஜதம் இல்லை, பாரமார்த்திக ரஜதத்துல பாரமார்த்திகத்துவம் இல்லை அப்படின்னு விதிகரண தர்மமாக சொல்வேடையானால் பாரமார்த்திகத்வேன நிஷேத பிரதியோகித்வே அனவஸ்தைவா. ஏன்? அந்த பாரமார்த்திகம் சொல்ற அது அபாத்தியத்தானே, அது இல்லையோன்னும், அந்த இல்லைங்கிறது எப்படி இப்படின்னு வந்துடும். அனவஸ்தைவா இது அனவஸ்தைவா இது அசத்துவமேவ ரூபியாதீனாம். ஆகையால் ரூபியாதிகள் கூட அசத்துத்தான் இது வாச்சியம். இப்ப என்ன சொல்லியிருக்கானவன்? கிழிஞ்சல்ல வெள்ளிய பார்க்கிறேன், அந்த வெள்ளி பார்க்கிற காலத்துல வெள்ளி இருக்கு, வெள்ளி இருக்கிற காலத்திலேயே முக்காலத்திலையும் வெள்ளி இல்லையேன்னு கதை விடுறேன். ஸோ அது தப்பு. ஸோ ஸ்வரூபதா நிஷேதம், ஸ்வரூபதா நிஷேதம்னா எனி பீரியட் ஆஃப் அங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றது தப்பு. என்ன கண்ணு இதற்கு அதை பார்க்கிறான். இல்லை சார், இப்ப காணப்படுறது அதுல பாரமார்த்திகமாக அதுல பாரமார்த்திகத்துவம் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இப்ப அந்த பாரமார்த்திகத்துவம்னா என்னன்னு சொல்ல வேண்டியிருக்கும். பாரமார்த்திகத்துவம்னா அபாத்தியத்துவம்னு சொல்லணும், முக்காலத்திலையும் அபாத்தியத்துவம் சொல்லணும். அந்த பாரமார்த்திகத்துவம் ஸ்வரூபேண இல்லைன்னு சொல்லணும். ஸ்வரூபேணக்கு இல்லைன்னா இதே தோஷம் தான் அங்கேயே வந்துடும். ஸ்வரூபேண நிஷேத பிரதியோகித்துவம் பாரமார்த்திகத்துவம் முக்காலத்துலையும் இல்லைன்னா இப்ப பாரமார்த்திகத்துவம் தோன்றதே அப்படி. ஆகையால் என்ன சொல்லுங்க, இந்த வம்பெல்லாம் விட்டு கிழிஞ்சல்ல காணக்கூடியதான வெள்ளியானது அது அசத்துன்னு ஒத்துங்கோ அப்படின்னு ஆரம்பிச்சுட்டான். அனிர்வச்சனையும் ஒத்துண்டா தானே இந்த விவகாரங்கள்லாம் வருது. நிஷேத பிரதியோகித்துவம் அது இல்லை என்று சொல்வது எப்படி அப்படி.
இது பதில் சொல்லிட்டேன்பான்னு கற்பது விவகாரம் என்னடா பிரதீதி காலே சத்வேபி ஸ்வரூபதா நிஷேதஸ்ய பாரமார்த்திகத்வேன நிஷேதேபி அனவஸ்தா பரிகாரஸ்ய ச உக்தத்வாத்னா கீழே சொல்லியாச்சுன்னு பேஜ் நம்பரை போட்டுக்கணும். எங்கே போட்டிருக்க? திடீய மித்யாத்வம் சொல்ற காலத்துல சொல்லியிருக்க. என்ன சமாதானம் சொல்லியிருக்காரு அங்கே அது கொஞ்சம் பார்த்துக்கணுமா இல்லையா? அங்க என்ன சொல்லியிருக்க? அப்பா கிழிஞ்சல்ல வெள்ளியை பார்க்கறேன். நான் இல்லைன்னு சொல்லலை. பார்க்குற சமயத்தில் எப்படி பார்த்தேன்? வெள்ளின்னு பார்த்தேன். ஆனா அங்க வெள்ளி இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் யோசனை பண்ணுவோமா? எப்ப சொன்னேன்? வெள்ளி பார்த்தேன், கிட்ட போனேன், எடுத்தேன், எடுத்து பார்த்தா அது வெள்ளி இல்லைன்னு தீர்மானமாச்சு. ரைட்? இனிமேல் அங்க வெள்ளி இருக்கோ? இல்லை. இதுக்கு முன்னால நீங்க பார்க்கறதுக்கு முன்னால் அங்க வெள்ளி இருந்ததோ? நீங்க பார்க்கிற சமயத்துல வெள்ளி இருக்குமோ? பார்க்கறது எப்படி வெள்ளி இருக்கும்? இருந்தா இங்கே போயிருக்கான். நீங்க பார்க்கிற சமயத்திலையும் இல்லை, இனிமேலையும் இருக்க போறதில்ல, முன்னாலேயும் இருக்க போறதில்லை. இப்ப ஸ்வரூபேண நிஷேதப்படி முக்காலத்திலையும் அது இல்லை. பார்த்த சமயத்தில் இருந்த போதிலும், இருந்த மாதிரி தாங்கள் பார்த்த போதிலும், பார்ப்பதற்கு முன்னாலேயோ பார்த்த தருணத்திலேயோ அல்லது பார்த்த பிறகோ அங்கே வெள்ளி இல்லை. இதான் ஸ்வரூப நிஷேத பிரதியோகிப்புங்கிற பதத்துக்கு அர்த்தம். எப்பவுமே வெள்ளி இல்லை. பார்த்தேனே, நான் இல்லைன்னு சொல்றேன். இதுதான் பார்த்தேன், எடுக்க போனேன். ஆனா வெள்ளி இருக்கா? ஸ்வரூப நிஷேத பிரதியோகிப்பும்னு என்ன அர்த்தம்? அது இல்லை என்று அறிந்த பிறகு, பாதஞானம் வந்த பிறகு முக்காலத்திலையும் இல்லை என்று அறிவேன். அதே மாதிரிதான் தத்துவமசியாதி வாக்கியோக்த சம்யக்தி ஜென்ம மாத்திரத்தா தத்துவமசி எனக்கூடியதான மகா வாக்கியத்தினால உண்டானதான அபரோட்ச சாட்சா்காரம் உண்மையான ஞானம் வந்த மாத்திரத்தினாலேயே அவித்யா சககாரியேன அவித்யா காரியமாக இருக்கக்கூடியதான பிரபஞ்சாதிகள் எல்லாமே நாசி. முன்னாலேயும் இல்லை சார். இந்த பந்தத்துக்காக நான் அத்வைத்தத்தை வாசித்து எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்தேன். ஒண்ணுமே பந்தம் இருந்தா தானே. நான் கஷ்டப்பட்டதும் இல்லை, பந்தமும் இல்லப்பா அப்படின்னு விவகாரம் முழுக்க இப்பவும் இல்லை, இனிமேலையும் வரப்போறது இல்லை. ஸ்வரூப நிஷேத பிரதியோகித்துவங்கிற பதத்துக்கு இதுதான் அர்த்தம். இப்ப பாரமார்த்திகத்துவ நிஷேத பிரதியோகித்துவம்னு சொல்ற காலத்தில் அதுலயும் இந்த அனவஸ்தா தோஷம் வராது. ஏன்னா பாரமார்த்திகத்துவத்தை ஸ்வரூபத்தை தான் நிஷேதம் பண்றேன். அந்த ஸ்வரூப நிஷேத பட்சத்தை இங்க சொல்லிவிட்டேனே, ஆகையால் அனவஸ்தை வரேன். ஆகையால் இது த்விதீய மித்யார்த்தத்துல இதுக்கு சொல்லியாச்சு. பிரதீதி காலே சத்வேபி ஸ்வரூபத்தோ நிஷேதஸ்ய பாரமார்த்திகத்வேன நிஷேதேபி அனர்த்தா பரிஹாரஸ்ய த உக்தத்வாத் நாபி பிரத்யேகாத்மகத்வே அனுபவத்தியா சுத்தியில காணக்கூடியதான ரஜதம் சத்தென்றோ அசத்தென்றோ ரெண்டும் இல்லாத போனாலும் உபயாத்மகத்தைவ அஸ்து சதசத்தாக இருக்கட்டும் இது வாச்சியம் தத்தோத்தரத்வாத். இதுக்கு சமாதானம் சொல்லிவிட்டேன். ரெண்டு விதமா இருக்க முடியாது. எங்க சொல்லியிருக்கேன்? கீழே 622 பக்கத்துல 8ஆம் லைன்ல சமாதானம் சொல்லியிருக்கேன். பிரமத்வ அனுபவத்தை இந்த புத்தகத்துல வேற எங்க போறது? பிரமத்வ அனுபவத்தை என்ன? சத்தாகவோ அசத்வாகவோ இருந்தா பரவாயில்ல. சதசத்தாக இருந்தாலும் சரஸ்வதி இருந்தா பிரம்மம் எப்படி வரும்? வராது. நச்ச அனித்வாச்ச விஷயத்வேன யதா தவமதே பிரமத்வம் ததா சதசதாத்மகத்வே யத் தத்துவம் தத்விஷயத்வேன பிரமத்வம் அஸ்து. இப்ப வருங்க, அனிர்வாச்ச விஷயமாக இருக்கு இது சுத்தியில காணக்கூடியதான ரஜதம். அதனால அது யதா தவமதே பிரமத்வம் அத்வைதி மதத்துல பிரமம்னு எப்படி சொல்றீடோ அதே போலயே சதசதாத்மகத்வே சுத்தியில காணக்கூடியதான ரஜதம் சத்தாகவும் இருக்கு அசத்தாகவும் இருக்கு என்று எத் தத்துவம் தத்விஷயத்வேன பிரமத்துவம் அஸ்து. சத்தாக இருக்கிறதுனால பிரமமா இருக்கலாமேன்னா ஏவம் சத்தா இருக்கிறது சத்தா நினைச்சது பிரம்மம். சதசத்தா இருக்கு அங்கே. சத்தா இருக்கட்டும். அது இவன் சத்தா மட்டும் நினைச்சவனுக்கு ஏகதேசம் பட்டவனுக்கா பிரமம்னா யதா சதசத்தாத்மகத்வே எத் தத்துவம் தத்விஷயகத்வேன சத்தாக மட்டும் பார்த்ததனால் பிரமத்துவம் அஸ்து. ஏவம் தர்ஹி இப்படி சொன்னிடையானால் சச்சாசச்ச ரஜதம் இத்தியாகாரதாயாக துர்நிவாரத்வா பத்தே. ரஜதமானது சத்தாகவும் அசத்தாகவும் இருக்குன்னு சொல்றது துர்நிவாரம். இது வரைக்கும் ஆயிடுச்சு சார். இப்ப என்ன பண்றான்? நாம எப்படி சொன்னோமோ சச்சேன்ன பாத்தியேட்டா அசச்சேன்ன பிரதீயேட்டான்னு சொன்னோமோ இல்லையோ, பாத்தியத்தே பிரதீயத்தை தஸ்மாத நிர்வச்சனீயம்னு சொல்லணும்.
இது எப்படி ரிவர்ஸா போட்டு சொல்றேன்னு பார்க்கலாம். எப்படி நச்ச அசதேவ ரூபியம் இது பாதஸ்ய தத்வைலட்சண்ய விஷயத்வாது அசதேவ ரூபியம். அப்படி ரூபியம் இந்த கிழிஞ்சல்ல வெள்ளி காணப்படுறதோ இல்லையா? வெள்ளி காணப்பட்ட பிறகு அவன் என்ன சொல்றான்? நேதம் ரஜதம்னு நீங்க சொல்ற பாதக பிரதீதி எப்படி நேதம் ரஜம். பஞ்சபாத கிரந்தங்கள் அசதேவ ரூபியம் அபாத் அப்படி ரூபியம் அசத்தாகத்தானே காணப்பட்டது இப்படின்னு ஒரு பிரதி ஏதோ சாதாரணமா சொல்லிருக்க. ஆனா அவன் எடுத்துக்கிறவன் என்ன பண்ணார்? அசத்துன்ற மாற்றம் வாசம் முழுக்க. அந்த அசத்துக்கு இந்த அசத்துக்கும் அர்த்தத்துல வித்தியாசம் இருக்கு, புரிஞ்சுக்காம அப்படி சொல்லிவிட்டான். அதான் சொல்ற அசதேவ ரூபியம் இது பாதத்திய. அங்கே ரூபியம் அசத்து. அடா தெளிஞ்ச வெள்ளி காணப்பட்டது போனேன்னு துச்சண்டா அப்படிங்கிறான். இந்த துச்சம் அசத்துங்கிற பிரயோஜனம் இவன் இஷ்டப்பட்டது இல்லைங்கிற அபிப்பிராயத்துல இவன் யூஸ் பண்ணியிருக்கான். ஆனா அசதேவ ரூபியம் அபாத் இது தத் பாதத்திய தத்வைலட்சண்ய விஷயத்துவத்து. அது எப்படி சத்தில்லைங்கிற அர்த்தத்துல சொல்லப்படுறதோ சத்ரஜதம் இது பிரமஸ்யாபி. அதே போல சத்ரஜதம்ங்கிற ஒரு பிரமமும் அசத்வைலட்சண்யமே விஷய அஸ்து, அது அசத்வைலட்சியமாக இருக்கட்டுமே. ததாச்ச அது எனக்கு பிராதீதிகம் அப்படி சத்துவம் மாஸ்து. ஸோ இனஃபெக்ட் ஏன் சார் அந்த நேரத்துல பிராதீதிக சத்துவம் சொல்லணும், சத்வைலட்சண்யம்னு சொல்லிவிடலாமே அப்படின்னு. ததா சதி அப்ப ரொம்ப நன்னா தான் இருக்கு. பாதேன பிரம விஷய சத்துவ அனபகாரே. பாதத்தினால் பிரம விஷயமான சத்துவத்தை அது நீக்கவில்லையே என்றால் பாதகத்துவ வியவகார உச்சேத பிரசங்கா. ஆனால் இது பாதகத்துவம் நேதம் ரஜதம்ங்கிற ஞானமோ அல்லது அசதேவ ரஜதமபாத்துங்கிற ஞானமோ அது பாதகமாகாது. அக்ரஹீத அசத்வஸ்யாபி இதம் ரஜதம் சதிதி பிரதீதேஷ்டா. அதனால அக்ரஹீதமா இருக்கக்கூடியதான அசத்துவமும் அறியப்படாதான அசத்துவமும் இதம் ரஜதம் சத்துங்கிற பிரதீதிக்கு வந்துடும். நகி புனः அக்ரஹீத சத்வஸ்ய அசத்ரூபியமபாதிதி பிரத்யய. அதனால் அந்த சத்துவம் கருகிலேங்கிறதுனால அறியப்படலைங்கிறது, அதனால அசத்ரூபியம்னு வருமா. பாதஸ்ய பிரசக்தி பூர்வகத்வா. எப்பவும் ஏதாவது ஒன்று இருந்துன்னு சொன்னாதான் அதை இல்லைன்னு சொல்ல முடியும். இருக்குன்னு தெரிஞ்சதை தான் இல்லைன்னு சொல்ல முடியும். சரி, நானும் இதுக்கப்புறம் நீங்க சச்சேன்ன பாத்தியதா அசச்சேன்ன பிரதீயதான்னு சொன்னிடும் இல்லையோ, இதுக்கு வேற விதமா சொல்லலாமே அப்படிங்கிறார். எப்படி? அசத்விலட்சணஞ்சேன்ன பாத்தியதா சத்விலட்சணஞ்சே ந பிரதீயேத. இப்படி சுட்டுமே சார், கரெக்டா சீட்டு தானே இருக்க. அசத்து சச்சே ந பாத்தியேதான அசத்விலட்சணஞ்சே ந பாத்தியத்தை என்ன கரெக்டா தானே இருக்க. நீங்க சொன்னதான் நான் இப்படி வச்சுக்கலாமே. நச்ச அசத்விலட்சணம் சேன்ன பாத்தியேத சத்விலட்சணம் சேத் ந பிரதீயேத அத்த அனுபவத்திய அனிர்வாச்சியத்துவ அபாவ ஏவ கிம். நீங்க அனிர்வாச்சியத்தை ஸ்தாபிக்கிறேன், நான் இப்படி சொல்லி அனிர்வாச்சியத்துவ அபாவத்தை ஸ்தாபிக்கிறேனே அப்படின்னு. ஏவம் கிம் ந சித்யேத் இதி. நச்ச பாத அப்பிரதீத்யோஹோ லாகவாது தத்வாசத்வே பிரயோஜகே. என்னப்பா சச்சே ந பாத்தியேத அசச்சே ந பிரதீயேத. ஸோ இங்கே பிரயோஜகம் என்ன? சத்து அசத். பாதத்துக்கும் பிரதீதிக்கும் சத்து அசத்து பிரயோஜகம்னு நான் சொல்றேன். அது லாகவமா இருக்கிறது அதை விட்டு விட்டு அசத்விலட்சணத்துவம் சத்விலட்சணம்னு சொல்றீங்க. இது கௌரவமா இருக்க. எது பிரயோஜனம்? சிம்பிளா இருந்தா தானே நல்லா இருக்கணும். பெரிய வாக்கியத்துல வஸ்து கிருத்தலாகவும் புத்தி கிருத்தலாகவும் கௌரவம் எல்லாம் எதுக்கேப்பான்னு. நோ அசத்வைலட்சண்ய சத்விலட்சணத்தே கௌரவாத். அது கௌரவம்ங்கிறது எப்படி? அது சொல்லக்கூடியதான வார்த்தைகளும் பெருசா இருக்கு. அதை அறியது சத்து அசத்துன்னு சொல்றதுல அசத் விலட்சணம் சத் விலட்சணம்னு இதை நெகட்டிவா சொல்றதும் கஷ்டமா இருக்கு. ஆகையால் வஸ்து கிருத்த கௌரவமும் இருக்கு, அதே போல ஞான கிருத்த கௌரவமும் இருக்கு. அப்படின்னு சொன்னேடையானால் இது வாச்சியம் பாத பிரதீத்யோரேவ பிரதமோபஸ்திதையோஹோ பிரயோஜக ஜிக்ஞாசாயாம் பாதம் பிரதீதி இந்த ரெண்டுக்கும் பிரதமோபஸ்திதையோ முதல்ல காணப்பட்டதானதுக்கு பிரயோஜகம் என்ன என்று யோஜனை பண்ணும் பொழுது ஜிக்ஞாசாயாம் அசத்வ சத்வயோகோ பிரயோஜகம் கல்பியதே. இதான் பிரயோஜகம்னு சொல்லலாம். லாகவத் பிரதமோபஸ்திதத்வாச்ச. சத்து அசத்துன்னு சொல்றதுதான் முதல்ல காண. சத்து பாதமா இருந்தால்
சத்து ந பாத்தியேதா, பாதிக்கப்படுறது ஆகையால் இது சத்து அப்படின்னு சொல்லலாமே தவிர நது தத் விலட்சணத்வாதேகே கௌரவாத் சரமோபஸ்திதத்வாச்ச முதல்ல காணப்படலை. ததனந்தரஞ்ச பான பிரயோஜக அபாவாதேவ அபான உபபத்தவு ந பிரயோஜகாந்தர கல்பனா. எப்போ முதல்ல இது ஆயிடுச்சுன்னா ஜிக்யாசா சாந்தி ஆயிடுச்சு, ஆகாங்ஷா சாந்தி ஆனப்போ அதுக்கப்புறம் வேற ஒன்றும் வேண்டியதில்லை. ரிஷுங்காதேகே அசத்வேபி நபாதா. ரிஷுங்காதைகள்லாம் அசத், மனுஷனுடைய கொம்புன்னா அது அசத்துன்னு சொன்னேன்னா அது ஒரு பாதமும் இல்லை. பிரசத்திய பாவா இது சேத் அப்படின்னு மைவம் தத்துவம் ந தாவது பிரதீதி பிரயோஜகம். ஞாபகம் வச்சுக்கணும், சத்துன்னு சொன்னதுனால பிரதீதியா இருக்கிறதுனால சத்துன்னு சொல்லலைங்க. பிரதீதி பிரயோஜகம் ரூபியத்தை உபயமதேபி அப்பிரதீத்தியாபத்தே. ஏன்னா சுக்தியில காணக்கூடியதான ரஜதம் அந்த ரூபியம் அது சத்தாது, சத்து இல்லை. ஆனாலும் பிரதீதி இருக்கோ இல்லையோ, அதனால பிரதீதிக்கு சத்துவம் பிரயோஜகம் இல்லை. நாப்பி அசத்துவம் பாத பிரயோஜகம். அசத்தா இருந்தாலும் பாதத்துக்கு பிரயோஜகம் சொல்லப்படாது. ஏன்? உபயமத சித்த அசதி பாத அதர்சனா. நீரும் நானும் ஒத்துண்டதான தசவிஷானத்துல பாதம் இல்லை. பாதத்துக்கு பிரயோஜகமா அது இல்லை, பிரதீதிக்கு பிரயோஜகம் சத்துவமும் இல்லை. ரூபியே அசத்வசிய அத்தியாபி அசித்தே. இந்த ரெண்டுக்கு நடுவாந்திரத்துல சுத்தி ரூபியம் பாருங்க. இது என்னடா, இது ரெண்டும் இதுவும் அது அசத்துன்னு இது வரைக்கும் என்னால் தீர்மானம் பண்ண முடியல. பிரஸ்துத அசத்வே அனுபவத்தேகே வட்சியமானத்வாது. அது அசத்துன்னு அது பொருந்தாதுங்கிறத மேல போய் சொல்ல போறோம் அடுத்த நிஷேத பிரதியோகித்வேனாங்கிற இடத்துல. அதனால கௌரவம் பிராமாணிகம். தஸ்மாத் சித்தம் ख्यातिबाध अन्यथानुपपत्या अनिर्वाच्यत्वम् इति. आयाल ख्यातिबाध अन्यथानुपत्य न बाध्येत असत्य न प्रतीयेताங்கிற இந்த அர்த்தாபத்தி பிரமாணத்தினால் சுத்தியில காணக்கூடியதான ரஜதம் என்ன, அனிர்வாச்சம்தான் அப்படின்னு நிச்சயமா தீர்மானம் ஆயிடுது அப்படின்னு இதாச்சு. அதுக்கு பிறகு அடுத்ததான ஒரு பிரகரணம் நிஷேத பிரதியோகித்வேன அனிர்வச்சனீயத்துவ சமர்த்தனம்ங்கிறது. இது அடுத்த வாரம்.